துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் பா. ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு ஆண்டவரே அருளும்படி நீர் ஆண்டவரே எங்களுக்காக செய்த சகல கிரியைகளை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை போல் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லப்பா. உம்மை போல் எங்களை நேசிக்கிறவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. உம்மை போல் ஆண்டவரே எங்கள் மேல் கரிசனையாய் இருக்கிற ஒரு தெய்வம் ஒருவரும் இல்லை அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை கொண்டு வரும்படி ஆண்டவர் நீர் எடுத்த ஒவ்வொரு பிரயாசத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே, எண்ணி முடியாதவைகளாய் இருக்கிறதே, அதிசயமானவைகளாய் இருக்கிறதே தகப்பனே, அதை எல்லாவற்றையும் நினைத்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மையாய் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறதே, அதை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ரட்சிப்பை எங்களுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறீரே தகப்பனே. இந்த ரட்சிப்பை பெற நாங்கள் ஆண்டவரே தகுதி இல்லாதவர்களாய் இருக்கிறோமே, ஆனால் எங்களை தெரிந்து கொண்டீரே அப்பா. உம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தில் ஆண்டவரே எங்களை முன்குறித்து வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்ற அந்த பட்டியலில் எங்களையும் வைத்திருக்கிறப்பா. அதெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா. ஆண்டவரே, தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. எல்லாம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. உம்மை குறித்து நாங்கள் உயர்த்த விரும்புகிறோம் அப்பா. தகப்பனே, இவ்வளவு பெரிய திட்டத்தில் எங்களை இணைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் உடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும் அப்பா. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே மண்டை கிட்டி சேர்த்து கொள்ளுங்க அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. தடையாயிருக்கிற ஒவ்வொருவரையும் தடைகளை நீக்கி கொண்டு வாங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற இருளின் ஆவிகளை வாயில திறந்து நல்ல இயேசுவின் நாமத்தினாலே கட்டி கொஞ்ச நேரம் செவிங்க. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு பேச வேண்டிய காரியங்களை நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா இருளின் ஆவிகளை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே கடிந்து கட்டுகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் உலாவுவீராக ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. எல்லா துதிகான மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. ஆமேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார் என்ற பாடலை பாடினா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார்.
செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? பாடுவோம். ஓ ஹல்லேலூயா ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பெரிய வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. பாடுங்க. ஆமென். போஷித்தீரே. உம்மை போல யாருண்டே இந்த ஜனங்களை நேசித்திட. அப்பா உம்மை போல யாருங்களை நேசிக்க முடியாதவரை நேசித்திட. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆமென். பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீர் ஆமென். ஓம் நாமம் அதிசயம். ஆமென். அவர் நாமம் அதிசயம். உம் நாமம் அதிசயம். இன்றும் சொல்லுகிற அவர் நாமம் உம் நாமம் ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற நாமம் உம் நாமம். We worship you Lord. அன்பரே அற்புதங்களை செய்கிறாக. உம் நாமம் அதிசயம். இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். ஆண்டவரே உம்முடைய சிருஷ்டிப்பை நினைக்கிறோம். ஆண்டவரே ரட்சிப்பை கொண்டு வர உம்முடைய திட்டத்தை நினைக்கிறோம். ஆண்டவரே உமக்கொப்பானவர். ஆமென். ஓ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க. உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஆமென். எல்லாம் எழும்பி நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் நான் ஆராதிக்க போகிறோம். அவரை போல ஒருவருமே
இல்லை. எத்தனை பேர் நினைத்து பார்க்குறீங்க, இந்த ரட்சிப்பை கர்த்தர் நம்மிடத்துல கொண்டு வர அவர் எடுத்த பிரயாசம் ரொம்ப பெருசு. கொஞ்சம் மிஸ் ஆனா கூட இன்னைக்கு கிறிஸ்துவ நம்ம என்ன பண்ணிருப்போம்னா மறுதளித்திருப்போம். ஏற்கனவே அநேகர் என்ன சொல்றாங்க, கிறிஸ்து தன்னை தெய்வம் என்றே சொல்லவில்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தீர்க்க தரிசனங்கள்ல இயேசுவை குறித்து சொன்ன காரியங்கள் கொஞ்சம் அது பிசகி இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் எல்லாம் அற்று போயிருக்கும். கர்த்தர் சின்ன சின்ன காரியத்தில் கூட நாம் நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகாதபடி 1000 பொல்லாத சத்தியங்கள் எழும்பினாலும் அநேகர் நம்மை குழப்பினாலும் வேதத்தில் கர்த்தர் செய்த காரியம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. சின்ன விஷயத்தை கூட, சின்ன டீட்டெயிலை கூட ஆண்டவர் என்ன பண்ணலன்னா விட்டு வைக்கல. எல்லா தீர்க்க தரிசனங்களையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அதை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரியவர். போன வாரம் படிச்சோம் இல்லையா, அந்த தேவாலயத்தை அவர் காக்கும்படி அவர் செய்த மகா பெரிய கிரியைகள். அதனாலதான் கிறிஸ்து இயேசு எருசலேமுக்கு போய் நிற்கும் பொழுது வேத வசனம் நிறைவேறுகிறது. தேவனுடைய ஆலயத்தை குறித்த வைராக்கியம் பற்றி எரிந்தது என்கின்ற வார்த்தை நிறைவேறிற்று. பாருங்க, இன்னைக்கு அதை குறித்து தான் படிக்க போகிறோம். பரிசுத்தம் செய்யும்படி, ஆலயத்தை தூய்மையாக்கும்படி, அங்க இருக்கிற ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படி கர்த்தர் எடுத்த பிரயாசம் ரொம்ப பெருசு. இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. இன்னும் கிட்டி சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே, இன்னும் கிட்டி சேர்த்து கொள்ளுங்கப்பா, இன்னும் எங்களை கிட்டி சேர்த்து கொள்ளுங்க. எல்லாரும் வாய்களை திறனப்பா, உம்முடைய வருகைக்காக எங்களை நீர் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரின் சரீரமாகி இந்த ஆலயத்தை நாங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ள, இன்னும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்தில் நடக்க, ஆண்டவர் எல்லா பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் விலகி உம்மை சேவிக்கும்படி ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் நாங்கள் நடந்து கொள்ள ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராகப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்மை சந்திக்கும் பொழுது உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்னிடத்தில் பிரவேசி என்கின்ற வார்த்தையை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. உண்மை உத்தமமான விசுவாசியே, என்னுடைய பிள்ளையே என்னிடத்தில் பிரவேசி என்கின்ற வார்த்தையை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, we worship you Lord. பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா ஓ பிள்ளா திருஸ்தானத்தினா, பாவதோஷம் நீங்கி நிர்ணாத்திட ஆட்டுக்கூட்டியின் ரத்தத்தினா. பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா ஓ பிள்ளா திருஸ்தானத்தினா, பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்கூட்டியின் ரத்தத்தினா. மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினா, குற்றம் நீங்கி விட குணமாகிற ஆட்டுக்கூட்டியின் ரத்தத்தினால். பாடுவோம், மாசில்லா மாசில்லா திரு புண்ணிய தீர்த்தத்தினா, குற்றம் நீங்கி விட குணமாகிற தத்தினா. மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினா, குற்றம் நீங்கி விட குணமாறீரா ஆட்டுக்கூட்டியின் ரத்தத்தினா.
பரலோக சிந்தையா நின்றீர்களா வல்ல மீட்பதையாலத்தினா மறு ஜென்ம குணம் அடைந்தீர்களா ஆட்டுக்கோட்டியின் ரத்தத்தினா பரலோக சிந்தையா நின்றீர்களா மீட்பதையாலத்தினா மறு ஜென்மம் குணம் அடைந்தீர்களா ஆட்டுக்கோட்டியின் ரத்தத்தினா மாசில்லா பாடுவோம் சுத்தமா இருநிய தீர்த்தத்தினா குற்றம் நீங்கி விட குணமாதீரா ஆட்டுக்கோட்டியின் ரத்தத்தினால் எல்லாரும் சேர்ந்து மாசில்லா சுத்த ஹல்லேலூயா ஆமென் we worship you Lord இங்கே ஆட்டுக்கோட்டியின் ரத்தத்தினால் பரலோக சிந்தையா நின்றீர்களா வல்ல மீட்பதையாலத்தினா மறு ஜென்மம் குணம் அடைந்தீர்களா ஆட்டுக்கோட்டியின் ரத்தத்தினா மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினா குற்றம் நீங்கி விட குணம் மாறீசா ஆட்டுக்கோட்டியின் ரத்தத்தினா மாசில்லா பாடுவோம் ஆமென் திருப்புண்ணிய தீர்த்தத்தினா குற்றம் நீங்கி விட குணமா ஹல்லேலூயா கடுவும் ஆண்டவரே கடுவப்பா ஆமென் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினா குற்றம் நீங்கி விட குணமாற்றீசா ஆட்டுக்கோட்டியின் ரத்தத்தினா பரலோக சிந்தையா நின்றீர்களா வல்ல மீட்பதையாலத்தினா மறு ஜென்மம் குணம் அடைந்தீர் ஆமென் ரத்தத்தினால் பரலோக சிந்தையா நின்றீர்களா வல்ல மீட்பதையாலத்தினா மறு ஜென்மம் குணம் அடைந்தீர்களா ஆட்டுக்கோட்டியின் ரத்தத்தினால் மாசில்லா மாசில்லா கரங்களை தட்டி ஓ we worship you Lord நீய தீர்த்தத்தினா குற்றம் நீங்கி ஆட்டுக்கோட்டியின் ரத்தத்தினா are you warm in the blood in the soul cleansing blood of the Lamb are you garments spotless are they white as snow are you washed in the blood of the Lamb masilla oh hallelujah தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி ஆட்டுக்கோட்டியின் ரத்தத்தினால் மாசில்லா சுத்தம் கரங்களை தட்டி நீங்கி ஆட்டுக்கோட்டியின் ரத்தத்தினால் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே மனம் நொந்து மருளுகிறே தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்தன் உள்ளமே யாரும் காணா உள்ளலங்கோலத்தை
கழுவி சுத்திகரிங்கப்பா. பரிசுத்தத்தை கெஞ்சுகிறோம். நிரப்பும் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. ஓ பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா. ஒப்பு கொடுத்து பாடுங்க, ஒப்பு கொடுத்து பாடுங்க. தகப்பனே யாரும் காணாத உள் அலங்கோலத்தை பாருங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. ஓ மனம் நொந்து வருகிறே தூத்தம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து மருளுகிறே கெஞ்சுகிறே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும். ஓ ரஹமா ஷெட்டா. பரிசுத்த ஆவியானவரே நிரப்பும் அப்பா, எங்களை நிரப்பும். பாடும் பொழுது நிரப்பும் அப்பா. ஓ பரிசுத்தத்தினால் நிரப்பும். மாட்டீரோ பாவி நானையா. தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா. ஓ ஹல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோ. பரிசுத்த வல்லமை ஊற்றப்படட்டும் அப்பா, அகற்றும். பாவி நானையா. தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா. தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே. என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஆமென். பரிசுத்தம் என எழுதும். கரங்களை தட்டி என் ஜீவனில்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே. என்னை எதிர்க்கும் சக்திகள், பிசாசின் சக்திகள், பாவத்தின் சக்திகள், உலகத்தின் இச்சைகள். ஓ ஆமென். உண்டே என் ஜீவன் இல்லை என்கிறோ. பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவ எல்லை என்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா. பாடுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமந்தனமா ஷேகாதா. பரலோக அபிஷேகம். ஆமென். அழுகிறே தேவாயிரக்கம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து மருளுகிறே. பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து. ஆமென் அப்பா. ஆவிலை போல ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு ஓடி வருகிறோம். மனம் நொந்து மருளுகிறே. பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து மருளுகிறே. பரிசுத்தம் கெஞ்சுகிறே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும். ஓ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா. தீக்குமே ஹல்லேலூயா. அப்பா எங்களை சுத்திகரிங்க அப்பா. செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா. தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா. தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. மீன் கேட்ட
கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ? கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ? நீ கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ? பெற்றோர் உண்டோ? பொல்லாதோர் கூட செய்திடா நம்பிதானம் அருள்வாராமே. பொல்லாதோர் கூட செய்திடா நம்பிதானம் அருள்வா. பரிசுத்தம் நெஞ்சுகிறே ஜோதியே ஆரோபியே வேலையில் ஆடியா நெஞ்சம் மாறீரோ. ஆரோபியே வேலையில் ஆடியா நெஞ்சம் மாறீரோ. நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் வாயில திறந்தப்பா. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறோம், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறான்ப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்க சபையை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும், என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 2 நிமிட கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் தகப்பனே உம்முடைய பரிசுத்த வல்லமையினா எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்தம் கெஞ்சுகிறோம் அப்பா. பரிசுத்தம் விரும்புகிற எங்கள் ஜோதியே, பரிசுத்தத்தை கெஞ்சுகிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. வேண்டாத அசுத்தங்களை நீக்கும் அப்பா. தூய்மைப்படுத்தும், தூய்மைப்படுத்தும், தூய்மைப்படுத்தும் அப்பா. We worship you Lord, we worship you Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக தாவீதை போல ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கிறேன், எங்கள் ஆண்டவரே சுத்திகரிங்கப்பா, எங்களை சுத்திகரிங்க. நெகேமியா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என் தேசத்தாரும் உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம் அப்பா. எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆண்டவரே தேசத்திற்கு எங்கள் நிமித்தம் சேமத்தை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே எங்கள் நிமித்தம் குடும்பத்திற்கு சேமத்தை கொண்டு வாங்க. நாங்க திரும்புறோம் ஆண்டவரே, நாங்க திரும்புறோம் ஆண்டவரே, உமக்கு நேராய் திரும்புகிறோம். தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கொஞ்சம் நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரே எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க. என் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தத்திற்குள்ளாய் நீ நடத்துவீரா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா. அப்பா நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடியா நீர் சொன்னீரே, நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் சொன்னீரப்பா. தகப்பனே பரிசுத்த தேவனே உமக்கு முன்பதாய் வருகிறோம் ஆண்டவரே. அசுத்தங்கள் ஆண்டவர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிற, ஆழத்தில் இருக்கிற இருள் ஆண்டவரே எல்லா அசுத்தங்களை கத்த இயேசுவின் ரத்தத்தினாலே அகற்றுவீராக ஆண்டவரே. உமக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் திரும்பும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. 2வது சபையில் வியாதியாக இருக்கிற ஒவ்வொருக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் வாயில திறந்து தகப்பனே எங்கள் சபையில் வியாதியாக இருக்கிற ஆண்டவர் ஆன்லைன் மூலமாய் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் குடும்பத்தில் யாரெல்லாம் வியாதியாக இருக்கிறார்களோ கர்த்தருடைய வல்ல கரம், கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஆண்டவர் அந்த குடும்பத்தின் மேல் இறங்கட்டும். இது ஆண்டவர் ஹாஸ்பிட்டல் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவர் படுத்த படுக்கையாக கேட்டுக்கொண்டிருக்கலாம், மரண விளிம்பில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய சுகத்தின் வல்லமை இப்பொழுது கடந்து செல்லட்டும் அப்பா. சுகமாக்குவீராக தகப்பனே. வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். ஒரு குறிப்பிட்ட நபர் தன்னுடைய சகோதரனுடைய குழந்தைக்காக ஜெபிக்க சொல்லியிருந்தாங்க.
ரொம்ப சின்ன குழந்தை, இருதயத்தில் ஓட்டை இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க, அறுவை சிகிச்சை செய்யணும். சின்ன குழந்தை. ஜெபித்தோம், நானும் என்னுடைய ஜெபத்தில் ஜெபித்தேன். இன்றைக்கி அவங்க நேற்று மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை, எதுவுமே செய்ய வேண்டாம், குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம். இந்த சண்டே ஒரு சகோதரி வந்தாங்க, என்னை பார்த்தாங்க, புதிதாய் வந்திருக்கிறேன் சபைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஒவ்வொரு வாரம் ஜெபிக்கிறோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, டியூஸ்டே வாலிபருடைய மீட்டிங்கில் எல்லா காரியத்திலும் ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாள் அதிசயிக்கும் கரங்களை திருப்பி, ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் எங்களுக்கு நேராய் கொண்டு வருவீராக. தகப்பனை, எல்லா விக்கிரகத்தின் ஆவிகள், ரட்சிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள், எல்லா பிசாசின் தந்திரங்கள், எல்லா விக்கிரக கோட்டையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டுகிறோம். இப்பொழுது வல்லமை பரலோகத்திலிருந்து புறப்படட்டும். இந்த பகுதியில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். தகப்பனே, எல்லாரையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வருவீராக. என்னை கேள், ஜாதிகளையும் தேசத்தையும் சுதந்திரமாய் தருவேன் என்று இயேசுவின் நாமத்தினாலே சபையாராய் ஒரு மனதோடு கேட்கிறோம். இந்த பகுதியை கர்த்தர் ரட்சிப்பீராகப்பா. ஆண்டவரை, சென்னையை ரட்சிப்பீராக. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடைசியாக, பிசாசு எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்பட திட்டமிட்டு இருக்கிறானோ, எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாய் தன்னுடைய உபாய தந்திரங்களை அவன் ஏவி கொண்டிருக்கிறானோ, கர்த்தர் எல்லாவற்றையும் அதமாக்கணும். மந்திரங்கள், தந்திரங்கள், பிசாசின் கிரியைகள், அவனுடைய கொண்டு வந்து போடுகிற எல்லாம் ஆக்சிடென்டின் ஆவி, சூசைட் ஆவி, குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் கலக்கங்கள், எல்லாவற்றுக்காக ஜெபிக்க போறோம். கடைசி எல்லா கரங்களை உயர்த்துங்க. தகப்பனே, இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. பிசாசின் எல்லா உபாய தந்திரங்களை நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து கட்டுகிறோம். எந்த குடும்பத்திற்கு விரோதமாக எட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விடுங்கலாம் என்று ஆண்டவர் வகை தேடி இருக்கிறானோ, கர்த்தர் அந்த குடும்பத்தை இப்பொழுது பாதுகாப்பீராக. உம்முடைய வல்ல கரம் வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும், ஆண்டு இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, எல்லாரையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். தொடர்ச்சியாக நாம் மிக முக்கியமான காரியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நாம் படிக்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனுக்கா. எல்லாரும் சொல்லுங்க, அனுக்கா. அனுக்கா அப்படின்னா யூதர்கள் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்டிகை. அதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது இயேசுவோடு எப்படி இணைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாய் இது அமைந்திருக்கிறது. போன வாரம் என்ன படித்தோம்? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? போன வாரம் பெரிய லாங் ஹிஸ்ட்ரி இல்லையா? சிம்பிளாக சொல்லணும்னா, மெக்கபியன் ரிவோல்ட், அதாவது கிரேக்கர்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினா? யூதர்கள் எழுப்பினாங்க. கிரேக்கர்கள் எல்லா யூதர்களையும் இனப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா கிரேக்கர்களாக மாற்றணும்னு நினச்சாங்க. எலினைஸ்ட் ஜூஸாக மாற்றணும்னு நினச்சாங்க. இப்போ உலகத்தில் சொல்கிறாங்க இல்லையா, ஒன் வேர்ல்ட், ஒன் ஆர்டர், ஒன் கரன்சி அப்படின்னு கொண்டு வராங்க இல்லையா? அதே போல் அந்த நாட்களில், கிரேக்க நாட்களில் இந்த ஒன் வேர்ல்டு, ஒன் லாங்குவேஜ், ஒன் காட், ஒரே கடவுள், ஒரே மொழி, ஒரே அரசாங்கம், இதை கொண்டு வர ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அப்போ நம்முடைய யூதர்கள் அநேகர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்கி போயிட்டாங்க. பின்வாங்கி போய்
கிரேக்கர்களை போல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கிரேக்கர்களை போல அவங்க சொல்றதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கிரேக்க கடவுளுக்கு ஜூஸ்க்கு என்ன பண்ண செய்த பலிகளை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பலிபீடத்து மேலேயே என்ன பண்ணாங்கன்னா பன்றியை கொண்டு வந்து பலி செலுத்துவதற்கும் அநேக யூதர்கள் ஆயத்தமாயிட்டாங்க. அவங்க எப்படி சொல்றதுன்னா, இந்த காலத்தில் பார்க்கணும் இல்லையா, சில கிறிஸ்தவங்களை அவங்க கிறிஸ்தவங்க மாதிரியே இருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கும் புறஜாதிக்கும் என்ன வேற்றுமே இருக்காது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, பார்த்துருப்போம். அப்போ அந்த காலத்தில் அப்படிதான் யூதர்களுக்கும் கிரேக்கருக்கும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு யூதர்கள் என்ன பண்ணாங்க, மாறினாங்க. ஆனால் அதில் ஒரு கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்தத்தியாஸ், அவர் தான் அப்பா, ஒரு பிரீஸ்ட், அவர் ஒரு போதகர், வயதான ஒரு போதகர். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நீ விக்கிரகத்தை வைக்கிறியா, பன்றியை வைக்கிறியான்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா கத்தி எடுத்து அந்த ஆன்டியாக் 4, அவனுடைய பேர் என்ன, எபிஃபானஸ், அவனுடைய ஆட்கள் என்ன பண்ணாருன்னா கொன்று போட்டார். அந்த அவர் அனுப்பின அபிஷியல் முக்கியமான நபர் என்ன பண்ணார்னா கொன்று போட்டு, யூதன் ஒருத்தன் என்ன பண்ணான், நான் பலி செலுத்தினேன் ரெடியா வந்தான் பாருங்க, அவனையும் கொன்று போட்டு ஒரு புதிய புரட்சியை ஆரம்பிக்கிறார். அதுதான் மெக்கபியன் ரிவோல்ட். 5 பேர், அவர் ஒருத்தர், அவருடைய பிள்ளைகள் 5 பேர் எழும்பி நின்று சொல்றாங்க. எப்படி தீர்க்கதரிசி சொன்னார் இல்லையா, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை தொழுது கொள்ளுங்கள் சொன்னது போல இவர் எழும்பி நின்று சொல்றாரு, கர்த்தர் தெய்வமானால் என்னை என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாங்க. அந்த கூட்டம் என்ன பண்றாங்கன்னா பெரிய ஒரு யுத்தத்தை அவர்கள் சந்திக்கிறாங்க. பெரிய யுத்தம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருடங்கள். கொஞ்சம் யூதர்கள், கொஞ்சம் ரெமனன்ட், அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட கொஞ்சம் பேர், பெரிய அந்த சிரியன் ஆர்மி ஆன்டியாக் 4 கூட என்ன பண்றாங்கன்னா போரிடுறாங்க. அதை குறித்து பார்த்தோம். அதுதான் மெக்கபியன் ரிவோல்ட். அதுல முக்கியமான நபர் யாரு, ஜூடா, அந்த மத்தத்தியாசுடைய மகன், 3வது மகன், அவர் தான் நடத்தினார். அவருக்கு தான் மெக்கபீஸ்னு பேர் வைக்கிறாங்க. அப்படி அர்த்தம் மெக்கபீனா ஹேமர், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு போர் அடிக்கக்கூடிய போர் ஆயுதம் அப்படின்னு சொல்லி மெக்கபீன்னு வைக்கிறாங்க. அது தான் மெக்கபியன் ரிவோல்ட். அதை தான் பைபிளில் தள்ளுபடி ஆகமங்களில் 1 மெக்கபீஸ் 2 மெக்கபீஸ்ன்னு சொல்லி அவங்களுடைய ஹிஸ்ட்ரி இருக்கு. அதை குறித்து நாம் ஏன் எடுத்துக்கொள்ளலை, அதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஹனுக்கா அப்படின்ற ஒரு காரியத்தை பார்க்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் நான் நம்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், ஒரு வசனத்தை ஆதாரமாய் காண்பித்து விட்டு நம்ம இந்த காரியத்துக்கு கடந்து போவோம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 8ஆம் அதிகாரம் 13, 14. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறு ஒரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பால்கடிப்பை குறித்தும், அதாவது தேவனுடைய ஆலயம் பாழா இருக்கிறது அதை குறித்தும், பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்பட்டதையும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும் என்று. பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். எல்லாரும் சொல்லுங்க, சுத்திகரிக்கப்படும் என்றான். இது ஒரு தீர்க்க தரிசனம். தேவனுடைய ஆலயம் பாழா இருக்கிறது. இப்போ 2 பரிசுத்தவான்கள் பேசிக்கொள்றாங்க. இதை தானியேல் சொப்பனத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இப்படி ஆலயம் பாழாய் இருக்கிறது, தீட்டுப்பட்டிருக்கிறது, இப்படி மிதிப்பட்டு கிடக்கிறது, இது எப்பொழுது சீர்படும் என்று யார் கேட்கிறா? ஒரு பரிசுத்தவான் இன்னொரு பரிசுத்தவான் கிட்ட கேட்கிறாரு. அப்போ இன்னொருவர் சொல்லுகிறார், 2300 ராப்பகல் கடந்து போகும் பொழுது பரிசுத்த ஸ்தலம் சீர்படுத்தப்படும் என்றான். 2300னா
கிட்டத்தட்ட 6.5 வருஷம், 6.5 ஆண்டு இல்லை 7 ஆண்டு கிட்ட அது வருகிறது. அப்போ இந்த சம்பவம் எப்பொழுது நிறைவேறுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர் யார் இருக்கான்னா எல்லாருக்கும் தெரியும். யார் இருக்கா? ஜேசன். அவனுடைய உண்மையான பேர் என்னன்னா, யூத பேரு யோசுவா. ஆனால் அந்த கிரேக்க ராஜாவை அவன் என்ன பண்ணணும்? ப்ளீஸ் பண்ணணும். அவனை என்ன பண்ணணும்? கைக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த யோசுவா என்ற நாமத்தை உடைய இந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறான்னா தன்னுடைய பெயரை ஜேசன் மாற்றிக்கிறான். ஜேசன்னா கிரேக்க வாழ்க்கையில் ஒரு ஹீரோ, கிரீக் ஹீரோ. அவரு தன்னை ராஜாவிடத்தில் தன்னை பிரபலப்படுத்தி கொள்ள, நான் உங்களுக்கு பணிஞ்சிட்டேன்னு சொல்ல அவன் பேரை என்ன பண்ணிக்கிறான்? மாற்றிக்கிறான். தானியேலை கொண்டு போய் ராஜா பேரை மாற்றினாரு. இங்க யூதன் என்ன பண்ணிக்கிறான்? அதுவும் பிரதான ஆசாரியன், கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டிய அவன் என்ன செய்கிறான்னா அந்த கிரேக்க ராஜாவை அவன் பிரியப்படுத்துவதற்காக தன்னுடைய பேர் என்ன பண்ணிடுறான்னா ஜேசன் மாற்றிக்கிறான். மாற்றிட்டு இந்த ராஜாவை அவன் பிரியப்படுத்த ஜன மக்கள்கிட்ட என்ன பண்றாருன்னா வரியை ரொம்ப அதிகமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதிக வரி கலெக்ட் பண்ணி, ஏன்னா ராஜாவை ப்ளீஸ் பண்ணோம்ல, வரிங்கிறது யாரு அதிகமாக அனுப்புறாங்களோ அவங்க தான் ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க முடியும். செகண்ட், ஹை பிரீஸ்ட், அந்த பிரதான ஆசாரியனுடைய போஸ்ட், அதை நிலை நிற்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்? வரியை அதிகமாக கலெக்ட் பண்ணணும். மூன்றாவது, அங்க இருக்கிற ஜனத்தை எல்லாம் சீக்கிரமா என்ன பண்ணணும்? கிரேக்கர்களா மாற்றணும். அதற்கு என்னென்ன பண்ணணும் அந்த வழியெல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கிறான். பலிகளை கொண்டு வந்து செலுத்துகிறான். தேவ ஆலயத்தில் வந்து மற்ற காரியங்களை, ஐடல்ஸ், மற்ற ஆண்டவருக்கு விரும்பமில்லாத விக்கிரகத்தெல்லாம் கொண்டு வந்து வைக்க விடுகிறான். இதெல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இவனுடைய சகோதரன் யாருன்னா ஒன்னியாஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னியாஸ்னு ஒரு பேரை சொன்னேன் எல்லாருக்கும், இப்படின்றீங்க ஞாபகம் இருக்கும், எப்படியோ ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேசனுடைய தம்பி. அவருடைய யூத பேர் என்ன? ஒன்னியாஸ். இவர் என்ன பண்றாருன்னா இப்போ அண்ணனை என்ன பண்ணணும்? எப்படியாவது கவுக்கணும். இவருக்கு என்ன ஆசை வந்துச்சுன்னா பிரதான ஆசிரியரா நான் மாறணுன்ற ஒரு ஆசை. இப்போ அண்ணனுக்கு இது தெரியாது. தெரியாம என்ன பண்றான்னா இந்த ஜேசனு ரொம்ப பொல்லாத மனுஷன். இப்போ இவன் சொல்லுகிறான், ஜேசன் தம்பி கிட்ட பார்த்து சொல்றான், நான் கிட்டத்தட்ட எத்தனையோ தாளந்துகள், கிட்டத்தட்ட 400-4000 தெரியல, அவ்வளோ தாளந்துகள் என்ன பண்ணிட்டேன்? வரி பணமா வாங்கிட்டேன். கொண்டு போய் யார்கிட்ட செலுத்து? ஆன்டியாக், அந்த ராஜா கிட்ட, கிரேக்க ராஜா பொல்லாதவன் கிட்ட என்ன பண்ணு? போய் செலுத்துன்னு சொல்லும் பொழுது இவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்றான்? நீ அனுப்புனேன்னு சொன்னாதானே அவனுக்கு தெரியும். நான் என்ன பண்றேன்? 300 பணத்தை தாளந்து எக்ஸ்ட்ரா போட்டு நான் என்ன பண்ணுங்க? பிரதான ஆசாரியா மாத்துங்க. நான் என்ன பண்றேன்? என் பேரை யூத பேராகிய ஒனியாஸ் என்கின்ற பேரை மெனிலியஸ் என்ன பண்றேன்? மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேரை மாத்திக்கிட்டான். பணம் எக்ஸ்ட்ரா 300 தாளந்து என்ன பண்ணி கொண்டு போய் கொடுத்து அங்க போய் நான் பிரதான ஆசாரியாரா இருக்கிறேன் எருசலேமுக்கு, நான் கடகடன் எல்லாரும் என்ன பண்றேன்? சீக்கிரமா எல்லாரும் கிரேக்கர்களா மாத்துறேன், யூதர்களை, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ராஜா கிட்ட போய் கேட்கிறான். ராஜாவுக்கு 300 பிளஸ் ஒரு 4000 தாளந்து எக்ஸ்ட்ரா வந்த உடனே சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? இந்த தம்பி கிட்ட ஒனியாஸ், அதாவது அவனுடைய கிரேக்க நேம்னா மெனிலியஸ், அவங்ககிட்ட என்ன பண்றாருன்னா படைகளோடு அனுப்புறாரு. போ அப்படி கிரேக்க படை அங்கிருந்து அந்த சிரியன் படைகள் அவரை தாங்கிட்டு வருது. வந்த பிறகு ஜேசன் யாருக்குன்னா எல்லாரையும் ஏமாத்தி எல்லார்கிட்டையும் அதிக வரி பணத்தை வாங்கின அவனுக்கு விரோதமாக வந்துட்டான். இப்போ என்ன மாறுதுன்னா என்ன மாறுது? கட்சி மாறுது. 2 கட்சி, நம்ம ஊர் மாதிரி அங்க கட்சி மாறுது. அப்போ மாறின பிறகு என்ன சம்பவம் நடக்குதுன்னா இந்த ஜேசனுக்கு ரொம்ப கோபம், எப்படியாவது அந்த இடத்திற்கு வரணுன்ற ஒரு பெரிய போராட்டம். இதன் மத்தியில் என்ன சம்பவம் நடக்குதுன்னா இந்த ஆன்டியாக்கஸ் 4 எபிஃபானஸ் சொல்றோம் இல்லையா, பொல்லாத மனுஷன், இவன் எங்க போகிறான்னா எகிப்துக்கு சண்டைக்கு போகிறான். எகிப்துக்கு சண்டைக்கு போனா எப்படி தான் போனோம்? நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன், மேல இருந்து எருசலேம் வழியா தான் கீழே எங்க போனோம்? எகிப்துக்கு போனோம். மேல சிரியா, கீழே நடுவில் என்ன இருக்கு? எருசலேம் இருக்கு. அதை இப்படி கிராஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்? நீங்க எங்க போனோம்? எகிப்துக்கு போனோம். இப்போ நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா நீங்க அங்க இங்க போனோம். எங்க? இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போனோம். பிரிட்ஜ் தான் என்னது? எருசலேம்.
இது சிரியா. அந்த பக்கம் போனீங்கன்னா என்ன இருக்கு? எகிப்து இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிட்ஜை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ போனோம். அப்போ அவன் போகும் பொழுது போயிட்டான். எங்க போயிட்டான்னா எகிப்துக்கு போயாச்சு. ஒரு கெட்ட நியூஸ் வந்துருச்சு. ஒரு நல்ல நியூஸ் யாருக்கு வருதுன்னா ஜேசனுக்கு வருது, யூத மக்களுக்கு வருது. யார் இறந்துட்டா? கொடூரக்காரன் ஆகிய அந்தியோகியா ராஜா எபிஃபேனஸ் இறந்துட்டான்னு சொன்ன உடனே இந்த ஜனங்க பொய்யான இந்த செய்தியை கேட்டு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டாசு வெடிக்கிறது, கொண்டாட்டம், ரோட்டில் வெடிக்கிறது, தார தம்பட்டம் அடிக்கிறது. பெரிய ஒரு மாற்றத்தை ராஜா ஏற்படுத்தின பிரதான ஆசாரியை தூக்கி அடிச்சுட்டு அண்ணன் என்ன பண்றான்னா திருப்பி மேலே வருகிறான். யாருக்குன்னா தோத்து போன ஒரு கோவத்தில் யார் வரா? திரும்பி அந்த ராஜா பொல்லாதவன் எபிஃபேனஸ் வரான். ஆன்டியோகஸ் 4 எபிஃபேனஸ் கோபத்தில் வரான். கோபத்தில் வரும்போது எதை கிராஸ் பண்ணணும்? யாருக்குன்னா தோத்து போய் வரான். இப்போ எருசலேமை கிராஸ் பண்ணணும். எருசலேம்ல பார்த்தா இவன் ஏற்படுத்தின யாரு? பிரதான ஆசாரியர் மில்லினியஸ் அங்க இல்ல. யார் தான் இருக்கா உள்ள? ஜேசன் இருக்கிறான். ஜேசன் இருக்கிறனால பயங்கர கோபம் ஒரு பெரிய படையை யாருக்கு நேரம் அனுப்புகிறான்னா, நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு எருசலேமுக்கு நேராக அனுப்புகிறான். அனுப்பும் பொழுது அவன் செய்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் அவனிடத்திலிருந்து புறப்படுகிற சேனை எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி, எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த குலைச்சலாக்கி, அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சகம் பேசுகிறனால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவேன். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். நல்ல கவனிங்க, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அந்த பிக்சரை போடுங்களேன். ஆன்டியோகஸ் 3 அடுத்தது போடுங்க. ஆன்டியோகஸ் 4 இவர் தான் மோசமான ஆளு. எபிஃபேனஸ் சொல்றோம் இல்லையா? ஆன்டியோகஸ் 4 இவர் தான் என்ன பண்றாரு? தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி இவன் எழும்பி தேவ ஆலயத்தை என்ன பண்ணுவானா? அசுத்தமாக்கி அங்க இருக்கிற பொருட்கள்லாம் என்ன பண்ணுவான்? திருடி அங்க இருக்கிற தேவனுடைய அந்த கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்தமான அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து போட்டு அசுத்தத்தை கொண்டு என்ன பண்ணுவான்? வைப்பான். அடுத்தது வாசிக்கிறோம், அசுத்தமான பலிகளை அங்க என்ன பண்ணுவான்? இடுவான். அடுத்தது வாங்களேன், இப்போ பார்த்தீங்க இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த பன்றி வைத்திருக்கிறாங்க. இந்த வாக்கு தத்துவம் எப்போ நிறைவேறுதுன்னா, இவர் கோபமா திரும்பி வரும்பொழுது இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்த பிறகு எருசலேம் மேல கோபம். ஏன்னா நான் செத்துட்டா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கோபம். நம்ம இன்னைக்கு சிரிக்கிறோம், அன்னைக்கு எருசலேம் ஜனங்கள்லாம் பயந்து இருந்தாங்க, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவன் எப்படிப்பட்டவன்னா ரொம்ப மோசமான ஒரு ஆளு. பிள்ளைங்களை விடலையா, கை குழந்தைங்களை விடலை, கர்ப்பிணி பெண்களை விடலை, வயதான தாயாருங்களை விடலை, எல்லாரையும் கொடூரமாய் கொலை செய்தான். அந்த 3 நாள்ல கிட்டத்தட்ட 40,000 யூதர்களை கொன்று போட்டான். எத்தனை நாள்ல? 3 நாள்ல 40,000 யூதர்களை. திரும்பி வரும்பொழுது அவன் கோபம், அவ்வளவு கோபம். 40,000 யூதர்களை கொன்று போட்டு பிள்ளைங்களை தூக்கி செவரில் அடிக்கிறது, பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய தலையை வெட்டுறது, அதை தூக்கி ஈட்டி மேல வைத்து அவனுடைய கோபத்தை, ஆக்ரோஷத்தை தீர்த்து கொண்டான். அது மாத்திரம் இல்லாம இப்போ எங்க படையெடுக்கிறான்னா, தானியேல் 11, 31, 32 நிறைவேறணும். தேவ ஆலயத்திற்குள் போறான். தேவ ஆலயத்திற்குள் போய் தேவ ஆலயத்தில் இருக்கிற பரிசுத்த பொருட்களை திருடுகிறான். தேவனுடைய பரிசுத்த பலிபீடத்தில் விக்கிரகத்தை கொண்டு வைக்கிறான். தேவனுடைய பரிசுத்த பலிபீடத்தில் பலி செலுத்தக்கூடிய இடத்துல அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அங்க கொண்டு இந்த பன்றி என்ன பண்றான்னா, அதை போடுங்க, பன்றியை வைத்து என்ன பண்றான்? பலி செலுத்தி தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணான்னா அசுத்தம் பண்ணான்.
ஜனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் 40,000 பேர் இறந்துருக்காங்க. வீட்டில் அப்பாவை காணோம், பிள்ளைங்களை காணோம், அம்மாவை காணோம், குழந்தைய காணோம், மனைவியை காணோம், எல்லாம் கூச்சல்ல இருக்கிறாங்க. வெளியே வர பயம், வந்தானா பிடிச்சி வெட்டுறதுக்கு வெளியே என்ன இருக்காங்க, ஆக்ரோஷமான ஆட்கள் இருக்கிறாங்க. பொல்லாத ஒரு சூழ்நிலையில அழுது கொண்டு வேதனையோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் இந்த நீடிக்கும், எத்தனை நாட்கள் நாங்கள் இப்படி பாடுபட வேண்டும் என்று சொல்லி யூத மக்கள் அழுது கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இன்னொரு தீர்க்க தரிசனம் என்னன்னா, இது எத்தனை நாட்கள் நீடிக்கும், எத்தனை நாள் இந்த பொல்லாத ஆட்சி நீடிக்கும் அப்படின்னு 2 பரிசுத்தவான்கள் பேசிக் கொள்கிறார்கள். தானியேல் அதை பார்க்கிறார். ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், இது கிட்டத்தட்ட 2300 ராவும் பகலும், டே அண்ட் நைட், 6.5 years to 7 years, 6 ஆண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயம் எப்பொழுது தீட்டுப்பட்டதுன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா 171 BC, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 171 BC. எப்போ முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஆலயம் புதிதாக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, மத்தத்தியாஸ்னு ஒருத்தர் வந்தார். இதெல்லாம் ஒரு சைடு நடந்து கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்னொருத்தர் எழுப்புகிறார், மத்தத்தியாஸ்னு ஒருத்தர் எழுப்புகிறார். அவருடைய பீரியட்ல தான் என்ன நடக்குதுன்னா, ஆலயத்தை திரும்ப என்ன பண்றாங்க, ஏற்கனவே ஆலயம்லாம் அசுத்தமா இருக்கு. அவர் வாழ்ந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மொய்தீன் என்ற ஒரு இடம். அங்க இருந்த ஒரு ஆலயத்து மேல என்ன பண்றாங்கன்னா, பலியை வைத்து பன்றிய வெட்ட சொல்லி என்ன பண்றாங்க, துன்புறுத்துறாங்க. யாரும் ஓய்வு நாள்ல ஆசரிக்க கூடாது, ஆண்டவர் சொன்ன அந்த 8வது நாளில செய்யக்கூடிய முக்கியமான அந்த காரியத்தை செய்யக்கூடாது, யாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்க கூடாது. இப்படி கொந்தளித்து கொண்டிருக்கிற இடத்துல திரும்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய யுத்தம் பாருங்க தொடர்ந்துகிட்டே இருக்கு. 6 வருஷம் யுத்தம் போயிட்டே இருக்கு. நம்ம நினைக்கிற ஒரு நிமிஷத்துல போன வாரம் படிச்சிட்டோம், ஆனா அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷத்துடைய யுத்தம், அந்த மெக்கபியன் ரிவோல்ட். அது மட்டும் இல்லை, அதோட கண்டினியூ ஆகுது. அப்போ பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அவர் எழும்புகிறார். எழும்பி என்ன பண்றாருன்னா, அதை பண்ணிய பலி செலுத்த வந்தான் பாருங்க, அவனையும் வெட்டி அந்த யூதனையும் வெட்டி அந்த ஆன்டியோகஸ் அந்த ராஜாவுக்கு விரோதமா என்ன பண்றாரு, போரிடுகிறார், ஜெயத்தை ஏறெடுக்கிறான். சொல்றாங்க, we will not, நாங்க என்ன பண்ண மாட்டோம், பலி செலுத்த மாட்டோம். பெரிய யுத்தம், யுத்தத்துல ஜெயத்தை மேற்கொள்ளுகிறார்கள். மேற்கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தேவ ஆலயத்தில் இருந்த ஒரே ஒரு பொருள் தான், அங்க எதுவுமே இல்லை, ஒன்னே ஒண்ணுதான் அங்க இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடுவோம் இல்லையா, 7 குத்து விளக்கின் மத்தியிலே. அப்போ 7 குத்து விளக்கு எங்க இருக்கும், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துல குத்து விளக்கு இருக்கும். அதுல எத்தனை இருக்கும்னா, விளக்கு தண்டு 7 இருக்கும். அந்த பிக்சர் போடுங்க. அது இல்லை, அந்த குத்து விளக்கு என்ன பண்றாங்கன்னா ரெஸ்டோர் பண்றாங்க. ரெஸ்டோர் பண்ணி அந்த குத்து விளக்குல எல்லா எண்ணெயும் என்ன பண்ண முடியாது, ஊற்ற முடியாது. பரிசுத்த எண்ணெயை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட எண்ணெய். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, பரிசுத்தமான எண்ணெய்ன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறத கொண்டு வந்து ஊற்றி எரிய வைக்க முடியாது. அப்படி பண்ணால் அது என்ன, ஆண்டவருக்கு விரோதமான செயல். அப்போ உங்களுக்கு தெரியும், தாவீது வந்து என்ன பண்றாரு, அப்பத்தை கேட்கிறாரு. ரொம்ப ஒரு நாள் பெரிய யுத்தம், ரொம்ப பசி, தேவ ஆலயத்துக்கு ஓடி வராரு, எங்கேயாச்சும் ஏதாவது கிடைக்கும்னு. அப்போ பார்த்தா அப்பத்தை கொடுங்கன்னு யார்கிட்ட கேட்கிறா, ஆசாரியன் கிட்ட கேட்கிறான். அப்போ ஆசாரியன் சொன்ன வார்த்தை என்ன, இது பரிசுத்த அப்பம், இது எப்படி கொடுக்கறது? ஆனா 7 நாள் முடிச்ச பிறகு அது என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். முடிஞ்ச பிறகு என்ன பண்றாருன்னா, அந்த முடிகிற நாள்ல அந்த அப்பத்தை எடுத்து என்ன பண்றாங்க, அப்பத்தை கூட கொடுக்க மாட்டாங்க உள்ள இருக்கிறது. ஏன்னா அது பரிசுத்தமான ஒரு அப்பம், அது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த விளக்கு யாருக்கு அடையாளமா இருக்குன்னா, கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்து சொல்றாரு, நானே மெய்யான ஒளி, ஐ அம் த ட்ரூ லைட். இதுல வாசிங்கன்னா ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம், எடுங்க அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். யோவான் ஸ்தானகன் அந்த ஒளி அல்ல, அவன் வரப்போகிற ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கும்படி வந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி. எந்த ஒளி,
எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர்தான் கிறிஸ்து. கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 8:12 நானே மெய்யான ஒளி, ஐ எம் த ட்ரூ லைட். இதெல்லாம் ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த ஆலயத்தில் என்னதான் இருக்குன்னா, வெறும் அந்த மெனோரான்னு சொல்றாங்க இல்லையா, யூதர்கள் அதை மெனோரான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த விளக்கு தண்டு, இதுக்கு பால் அடைஞ்சு கிடக்குது. கடைசியில் ஆலயத்திலிருந்து அது ஒன்றை மட்டும் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைத்து பார்த்தா பாத்திரத்தில் ஒரு நாளுக்கு தேவையான எண்ணெய் தான் இருக்கு. அப்போல்லாம் எண்ணெய் ஊற்றி தான் எரிய வைக்கணும், திரி இல்லையா. நமக்கு தெரியும் அது எப்படி ஒரு நாள் தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பழைய காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்னதில் அந்த இந்த லைட் இருக்கும் இல்லையா, அந்த கெரோசின் ஊற்றி எரிய வைக்கிறது. அப்போ நமக்கு தெரியும் பார்த்தாலே இது எத்தனை நாள் எரியும். அப்போது எண்ணெய் எவ்வளோ நாள் இருந்ததுன்னா அவங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் தான், ஒரு நாள் தான். ஆனால் என்ன ஆச்சரியம்னா, ஒரு நாள் கொளுத்தி வைத்த அந்த விளக்கு எத்தனை நாள் எரிஞ்சுதான்? ஒரு நாள் இல்லை, கிட்டத்தட்ட எத்தனை நாள் தம்பிங்களா? நீங்கள் இங்கே கவனிச்சாதான் நீங்கள் அது போட முடியும்ல. எத்தனை நாள் எரிஞ்சுதான்? கிட்டத்தட்ட 8 நாள். அதை போடுங்களேன். நான் போடுங்கன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சொல்ல வரதை டப்புன்னு போட்டுருங்க. எத்தனை நாள்? ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு நாளுக்குரிய எண்ணெய் எத்தனை நாள் வந்ததுன்னா கடன்னு 8 நாள் அது எரிந்து கொண்டே இருந்துதான். அப்போ இதை தான் என்னன்னு பண்றாங்கன்னா யூதர்கள், அணுக்கா கர்த்தருடைய அற்புதம் சொல்லி என்ன பண்றாங்கன்னா 8 நாள் இன்னைக்கும் என்ன பண்ணுவாங்க, அதை அனுசரிப்பாங்க. ஆனா அவங்க அனுசரிக்க விருதம் என்ன ஆயிடுச்சுன்னா, எண்ணெய் நிறைய வந்தனால எண்ணெய் பதார்த்தங்களை சமைச்சு சாப்பிட்றது. ஆண்டவர் வேற ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு, நம்ம எப்படி போறோம் பாருங்க. அப்புறம் கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அப்புறம் கிஃப்ட்ஸ் வாங்குறது, இன்னும் இந்த மாதிரி காரியங்களை நினைவு கொண்டு அந்த சின்ன அந்த கேண்டில் மாதிரி வீட்டில் வச்சு எரிய வைத்து 8 நாள் கொண்டாடுவாங்க. ஆனால் இது நல்லா கவனிக்கணும், இது கொண்டாட வேண்டிய விஷயம் அல்ல. கிறிஸ்தவர்கள் இதை திரும்ப கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து வாசிக்க கேட்போம். மத்தேயு 21:9 வாசிக்க கேட்போம். மத்தேயு 21:9 நடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசுவே என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து, நல்லா கவனிங்க, இயேசு தேவ ஆலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகையையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ இதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். நல்லா கவனிங்க, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும். இது இரண்டாவது கிளென்சிங். ஆண்டவர் திரும்ப ஆலயத்தை கடைசியா சுத்தம் பண்ணார். அதுக்கப்புறம் ஆலயம் இல்லை. இது வரைக்கும் ஆலயத்தை கட்டணும்னு முயற்சி செய்யறாங்க, இன்னும் கட்ட முடியல. கடைசி நாள் அதை கட்டுவாங்க. அப்போ அங்க பார்க்கிறோம், ஆலயத்தை என்ன பண்ணாரு அந்த மத்தத்தியாஸ், அவருடைய குடும்பம் மெக்கபீஸ் என்ன பண்ணாங்கன்னா ஆலயத்தை புதுப்பித்தாங்க. எதுக்காக புதுப்பித்தாங்க? ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைத்து. இனி அந்தியோகியாவுடைய ராஜாவாகிய எப்பிஃபானஸ் உடைய ஆட்சி இங்க நடக்காது. இந்த ஆலயத்திற்குள் தேவன் விரும்பாத பலிகள் இங்க வராது. கர்த்தர் அருவருக்கிற எல்லா விக்கிரகங்களும் இந்த ஆலயத்திலிருந்து என்னவாகும், உடைக்கப்படும் என்று சொல்லி அதை நினைவு கூறும்படி அணுக்கா என்கின்ற ஒரு பிரதான மாலை அவர்கள் ஆசரிச்சாங்க. ஒரு நாள் வெளிச்சம் வரல, 8 நாள்.
அதனால தான் இன்னைக்கு யூதருங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும்? 7. பைபிளில் 7 இருக்கும். அவங்களது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 இருக்கும். ஏன்னா எதை நினைவு கூற? அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் பட்ட பாடு, அவர்களுடைய கடினமான அந்த காரியத்தை நினைவு கூறும்படி. இது மாத்திரம் இல்லை, ஆனானு ஒரு ஸ்திரீ இருக்கிறா, அன்னாள். அந்த அன்னாள் இல்லை, சாமுவேல் அன்னாள் இல்லை, வேற அன்னாள். அவளுக்கு 7 பிள்ளைங்க. அந்த தாய்க்கு முன்பதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பண்றான்னா, இந்த ராஜா இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு பக்கத்துல கொலை செய்கிறான். ஒருத்தர் நாக்க வெட்டுறான். நீ யூதனா ஆயிடு, இல்லைன்னா அண்ணனை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு என்ன பண்றான், அண்ணனோட நாக்க வெட்டுறாங்க, கண்ணை பிடுங்குறாங்க, கையை வெட்டுறாங்க, காலை வெட்டுறாங்க. எல்லாரும் குடும்பமே என்ன பண்ணுறது, அதை பார்த்து கொண்டே இருக்கு. பார்க்க வச்சு என்ன பண்றான்னா, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் கொலை செய்கிறான். நீங்க யூதனை விட்டு கிரேக்கரா மாறுறீங்களா? பிதாவை வழிபடாமல் ஜூவை வழிபடுறீங்களா சொல்லி என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட் அண்ணனை வெட்டுறான், செகண்ட் அடுத்த இருக்கிற அவரை வெட்டுறான், கண்ணை போடுங்கிறான், அப்படியே சித்திரவதை. நாக்க வெளியே எடுத்து நாக்க வெட்டுறது, விரலை துண்டு துண்டா வெட்டுறது. அடுத்தது கடைசி பிள்ளைய பார்த்தீங்கன்னா 6 பேரையும் கொண்டுட்டான். 7வது பிள்ளைய பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்புல கட்டி வச்சு என்ன பண்ணான், டார்ச் லைட் மாதிரி எரிய வச்சான். அவன் தாய் அப்ப சொன்னாங்களாம், மெக்கபீஸ்ல எழுதப்பட்டிருக்கு, இவனுடைய உபத்திரவத்தை கண்டு நீ பயப்படாத, கர்த்தர் வானத்தை நோக்கிப்பார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நோக்கிப்பார், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரை மறுதளிச்சிடாத, நீ உன் ஜீவனை கர்த்தருக்காக விடு என்று சொல்லி தன்னுடைய தாய் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. அவளையும் என்ன பண்ணாங்க, கொன்று போட்டான். இவர்களை நினைவு கூறும்படி மத்தத்தியாஸ் அவருடைய குடும்பம் மெக்கபீஸ் ரிவோல்ட்டை நினைவு கூறும்படி, கர்த்தர் கொடுத்த ஜெயத்தை நினைவு கூறும்படி, ஆலயம் திரும்ப புதுப்பிக்கப்பட்டதை நினைவு கூறும்படி என்ன பண்றாங்கன்னா, ஹனுக்கா என்கின்ற நாளை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு நாம் கவனிக்கணும், இயேசு ஆலயத்திற்குள் வந்து திரும்ப சுத்திகரித்தார். எதுக்கு சுத்திகரித்தார்னா, புறஜாதிகளுடைய பலிபீடம் உள்ள இல்லை, புறஜாதிகளுடைய தெய்வங்கள் ஆலயத்திற்குள்ள இல்லை. ஆனா என்ன இருக்குன்னா, சுயம் ஆலயத்திற்குள்ள இருக்கு. யூதர்களே என்ன பண்றாங்க, புறா விற்கிறது, மாடை விற்கிறது, பணத்தை மாத்துறது, பணத்தை கொடுக்கிறது, பணத்தை வாங்குறது. அங்க என்ன இல்லைன்னா, ஆலயத்துல ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், என் அப்பா வீடு அது ஜெப வீடு, இது ஜெப வீடு, இதுல ஜெபம் இல்லையே. ஜெபம் இல்லாத ஆலயம் எல்லாம் என்ன ஆலயம்னா, அது கல்லர் குகை. ஜெபம் இல்லாத மனுஷருடைய நம்முடைய வாழ்க்கை என்னன்னா, ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பதாக அது கல்லர் குகை. தானியேல்ல எழுதின தீர்க்கதரிசனம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நம்மேல் விழுந்த கடமை என்னன்னா, இந்த சரீரமாகிய ஆலயத்தை ஜெபத்தினால் தகப்பனுடைய வீடாய் மாற்ற வேண்டும். இந்த கூடி வந்திருக்கிற இந்த தேவனுடைய ஆலயத்தை ஜெபத்தினால் என்ன ஆகணும்னா, இதை தகப்பனுடைய வீட்டாய் மாற்ற வேண்டும். அப்ப நம்ம ஜெபம் பண்ண நாம் தவறினால், கர்த்தரை தேட தவறினால், கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் தேட தவறினால், நாம் எதுவா மாற்றுறோம்னா, கல்லர் குகையாய் மாற்றுகிறோம். அங்க என்ன இல்லைன்னா, மெய்யான ஒளி இல்லை, மெய்யான ஒளி இல்லை. எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியை நாம் என்ன பண்றோம்னா, மறுதளிக்கிறோம். எங்கெல்லாம் கவனிக்கிறோம். நாமும் இது எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம், ஆனால் நவம்பர் டிசம்பர் அந்த நாட்களில் இந்த அனுக்கா ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம இந்த வாரம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? வாரம் கரெக்டாக அமையுது. இந்த வாரம் என்ன வாரம்? நமக்கு ஜெப வாரம். நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நமக்கு உண்டான காரியங்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இல்லையா? ஜெபத்தில் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய கல்லர் குகை என்ன ஆகுதுன்னா, அப்பாவுடைய வீடாக மாறுது. நீங்களே தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமா இருக்கு உங்க சரீரம். அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஒரு சரீரமாய், ஆண்டவர் மகிழக்கூடிய ஒரு சரீரமாய், ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு சரீரமாய் நம்முடைய சரீரம் மாற்றப்படுகிறது. நம்ம சபையில கூடி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சபை என்னவா மாறுதுன்னா, தகப்பனுடைய வாசஸ்தலமாய் மாற்றப்படுகிறது. நாம் குடும்பத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் தகப்பனுடைய வாசஸ்தலமாய் மாற்றப்படுகிறது. இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும்.
நம்முடைய ஆலயத்தில் கிரேக்க ராஜாவுடைய ஆட்சி இருக்கா? வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் our சர்ச் டுடே? நம்முடைய சபை, நம்முடைய ஆலயம் என்ன நிலைமையில இன்னைக்கு இருக்கு? நம்முடைய ஆலயத்தில் கிரேக்க ராஜாவுடைய திட்டங்கள் செயல்படுதா? அவனை தான் அந்த காலத்தில் ஆன்டி கிரைஸ்ட்னு சொன்னாங்க. இந்த காலத்தில் பார்த்தா வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுடைய பாவங்கள், அவனுடைய சுவாபங்கள், அவன் விரும்புகிற காரியங்கள், அவனுடைய எண்ணங்கள் செயல்படுதா? நமக்குள்ள செயல்படுதா? யோசிக்கணும். நம்முடைய குடும்பம் கெட்டு போயிருக்கா? இஸ் ஆர் ஃபேமிலி டிஃபைல்ட்? குடும்பம் கெட்டு போயிருக்கா? என் குடும்பத்தில் விக்கிரகம் இருக்கா? அன்னைக்கு அந்த தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரகத்தை வைத்தது போல இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில், நம்முடைய சரீரத்தில் விக்கிரகத்தை, ஆண்டவர் விரும்பாத பாவத்தின் விக்கிரகத்தை நாம் வைத்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அருவருப்பான பன்றிகள் பலி செலுத்தப்படுகிறதா? பன்றி அசுத்தத்திற்கு உதாரணமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய சபைகளில் பன்றிகள் பலி செலுத்தப்படுகிறதா? அப்படின்னா பாவங்கள் பெருத்திருக்கிறதா? பாவத்தின் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோமா? மனம் திரும்பாமல் பாவத்தை வைத்து கொண்டிருக்கிறோமா? ஆலயத்தை அசுத்தப்படுத்தி இருக்கிறோமா? கர்த்தர் கேட்கிற ஒரு காரியம். அன்னைக்கு அணுக்காவை கொண்டாடினாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இயேசு திருப்பி வந்து அந்த ஆலயத்தை சுத்திகரிக்க வேண்டியதாக இருந்தது. இன்னைக்கு நம்மை நாம் யோசித்து பார்த்தால், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை கடிந்து உணர்த்தணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை சுத்தப்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை எல்லா அசுத்தத்திலிருந்து நம்மை நீக்கி நம்மளை என்ன பண்ணணும்னா அவர் உருவாக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தர், ஆகையால் என்னுடைய பிள்ளைகள் ஆகிய நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக இருங்கள். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜன, அப்பனா அவருடைய ஜனத்தை குறித்து சொல்றாரு, என் ஜனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். திரும்ப வேண்டும். எனக்கு யோசித்து பாருங்க, கிரேக்க ராஜா அந்தி கிறிஸ்து, அவனை ஆன்டி கிரைஸ்ட்ன்றாங்க அந்த காலத்தில். இன்னைக்கு அந்தி கிறிஸ்து நமக்குள்ள செயல்படுறானா? வரப்போகிற அந்தி கிறிஸ்து செயல்படுகிறானா? வரப்போகிற அந்தி கிறிஸ்துவனுடைய கிரியைகள் நமக்குள்ள இருந்தால், நம்ம குடும்பத்தில் இருந்தால், நம்முடைய பிள்ளைகளுக்குள் இருந்தால், நம்ம ஜெபத்தில் வைக்கணும். இந்த ஒரு வாரம் ஏற்கனவே நம்ம சண்டேலேருந்து ஆரம்பிச்சிடும். 8 நாள் சண்டேலேருந்து அடுத்த சண்டே வரைக்கும் நம்ம ஜெபத்தில் இருக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். யூதர்கள் வேற எதையோ கொண்டாடுறாங்க. எண்ணெயில் பலகாரத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு 8 நாள் எண்ணெய் எரிஞ்சுதுன்னு சொல்லி எண்ணெய் வைத்த பதார்த்தங்கள்லாம் சாப்பிடுவாங்களாம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஆண்டவர் எதையோ செய்ய வந்தா நம்ம எதையோ சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறா, இப்படிப்பட்டவர்கள் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. எப்படிப்பட்டவர்கள்? விபச்சாரக்காரர்கள், வேசித்தனக்காரர்கள், கோபப்படுகிறவர்கள், புறங்கூறுகிறவர்கள், மந்திரம் செய்கிறவர்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள், பொய்யர்கள், பொல்லாத காரியத்தை பிணைக்கிறவர்கள், தீங்கை செய்ய விரைந்தோடும் கால்களை உடையவர்கள், பொல்லாத காரியத்தை பார்க்கிற கண்கள், பொல்லாத காரியத்தை பேசுகிற வாய்களை உடையவர்கள், பொல்லாத காரியத்தை கேட்கிற காதுகளை உடையவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வருவது அரிது. அரிது. எவ்வளவு உண்மை பாருங்க. 2300 நாட்கள் நான் யோசிச்சு பார்த்தேன். எக்ஸாக்டா சொல்றார், 2300 நாள்ல இந்த ஆலயம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்றார். கரெக்டா பார்த்தா 171 பிசியா அங்க இருந்து கரெக்டா
165 164 கரெக்டாக முடியுது. கரெக்டாக 6 வருஷம் 300 நாட்கள் அதை கணக்கு செய்கிறாங்க. 2300 நாளில் கரெக்டாக ஒழிஞ்சுது. மத்தியாசம் ஒரு குடும்பம் எழும்புது, வந்து சுத்திகரிக்கிறாங்க, ஆலயம் சுத்திகரிக்கப்படுகிறது. இன்னைக்கு வரையும் அணுக்கா என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ தீர்க்க தரிசனங்கள் எவ்வளோ உண்மை, எவ்வளோ உண்மை, எப்படி ஆம் என்றும் அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ இயேசு சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. என் தகப்பனுடைய வீடு அது ஜெப வீடாப்பா, ஜெப வீடு, ஜெப வீடு. அதை கல்லர் குகையாக ஆக்கிட்டீங்களே. யோசிச்சு பாருங்க, நம்ம சபையில் ஜெபனா ஒரு கூட்டம் ஓடி வரும். இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது நிறைய பேர் காணும். அவர்களுக்காக ஜெபிக்கணும், முக்கியமாக சகோதரர்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் அவர்களெல்லாம் திரும்ப கொண்டு வரணும். ஜெப ஆவி அவங்களுக்குள்ள ஊற்றணும், நமக்குள்ள ஜெப ஆவியை ஊற்றணும், சபைக்குள்ள ஜெப ஆவியை ஊற்றணும், குடும்பத்திற்குள்ள ஜெப ஆவியை ஊற்றணும். நம்முடைய இருக்கிற எல்லா அந்தி கிறிஸ்துவுடைய காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்து வெளியே போகணும். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் இது பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் ஆலயமா இருக்கு. வெறும் ஜெப ஆலயம் இல்லை, இது பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம். எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறா. ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தியப்பா, உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றதுக்கு நீர் வரப்போகிறீரே, எங்களை அடைத்து கொண்டு போக போகிறீரே, நாங்கள் மரணத்தை சந்திக்க போகிறோமே அப்பா, நாங்கள் நிர்விசாரமான ஆவியை உடையவர்களாக இருக்கிறோமே, எங்களுக்குள்ள பயம் இல்லையே, எங்களுக்குள்ள ஆண்டவர் பய பக்தி இல்லையே, எங்களுக்குள்ள பாவம் இருக்கிறதே அப்பா, எங்களுக்குள்ள மறைக்கப்பட்ட அசுத்தங்கள் இருக்கிறது, மறைக்கப்பட்ட ஆண்டவரை சில காரியங்களை வைத்து கொண்டு நாங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறோமே அப்பா, எங்களை பரிசுத்தமாக்குங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிக்க கொஞ்ச நேரம். அப்பா எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா, ஆண்டவரே எங்க சபையை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்ன பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, சபைக்குள் வருகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. தகப்பனே என் தேசத்தை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஜனத்தை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. இந்த ஒரு வாரம் ஆண்டவரே நாங்கள் அணுக்காவை ஆண்டவரே வித்தியாசமாய் நாங்கள் கொண்டாட போகிறோம். பரிசுத்தத்திற்கு நேராய் மெய்யான ஒளியை தேடி போய் ஆண்டவர் மெய்யான கிறிஸ்துவாகிய ஒளியை நாங்கள் நாடி, அவரே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறாரு, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்த ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு இந்த வாரத்தில் விலக போகிறோம். கர்த்தரை ஆண்டவரை நாங்கள் தேட போகிறோம். கர்த்தாவே எங்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் நீர் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீர் ஆசீர்வதிய, நீர் பலப்படுத்தும், வேண்டிய கிருபைகள் வேண்டிய ஆண்டவரை பலனை எங்களுக்கு நீ தந்தருளும் ஆண்டவரே. கடைசி எல்லாரும் கரங்களை உயர்த்தி தகப்பனே, எங்களை பாவத்திற்குள் தள்ளுகிற பிசாசின் ஆவிகள் பாருங்க. பரிசேயர் நல்ல ஒரு எண்ணத்தோடு ஆரம்பிச்சாங்க. ஆனா சில நேரத்தில் நல்லா கவனிக்கணும், நம்ம ரொம்ப பரிசுத்தத்தில் ஓங்கி போகும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி போகும்பொழுது பரிசேயர் அப்படிதான் போனாங்க. ரொம்ப பயஸ் பீப்புள், பயாட்டி, ரொம்ப பரிசுத்தமான ஆட்கள், அவங்க கெட்டவங்க கிடையாது. ஆனா நாளடைவில் அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, பரிசேயரை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவன் தேவாலயத்தில் ஜெபிக்கும் போது கூட எப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சான்னா, ஆண்டவரே நான் அவனும் போல இல்லை இவனும் போல இல்லைன்னு அப்படி பரிசுத்தத்தில் ஆரம்பிச்ச அந்த பரிசேயன் பரிசுத்தத்துல பரிசுத்த பெருமை அடைஞ்சிட்டான். கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தத்தில் அவன் இருந்தாலும் அது பரிசுத்த பெருமையா இருக்கிறபடியால் அவன் ஜெபத்தனா கேட்க மாட்டேன். சில நேரத்தில் நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம், சில நேரத்தில் நம்ம மனதிற்குள் பரிசுத்த பெருமையை பிசாசு கொண்டு வருகிறான். எத்தனை பேருக்கு அதை உணர்றீங்கன்னு தெரியல. பரிசுத்த பெருமையினால் நம்மை நிரப்புகிறான். நம்ம பாவம் செய்ய மாட்டோம், சிகரெட் பிடிக்க மாட்டோம், ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டோம், ட்ரக்ஸ் கிடையாது, படம் பார்க்க மாட்டோம், சினிமா பாட்டை கேட்க மாட்டோம், பொல்லாத காரியத்தை செய்யாமல் இருப்போம். ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சிங்கன்னா பரிசுத்தத்தின் பெருமையினால் நம்ம நிரப்புகிறோம். எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவும் பிசாசுடைய தந்திரம்.
அப்போ இந்த 2 காரியம் நமக்குள்ள இருந்தா, அப்பா என்னை கழுவி சுத்திகரி. எல்லாரும் ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, பிசாசு எங்களை இந்த 2 வழியில கொண்டு போயிடக்கூடாது. ஒன்று பாவத்தின் வழியில கொண்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் இன்னொன்று, ஆண்டவர் பரிசுத்த பெருமையில் எங்க கொண்டு போய் விட்டுறக்கூடாதப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் வேதம் சொல்லுது. எங்க பரிசுத்தத்திற்கு அளவில்லை. கிறிஸ்துவை போல நாங்கள் மாறும் வரை, ஆண்டவர் நாங்கள் மறுரூபம் ஆக்கப்படும் வரை நாங்கள் இன்னும் பரிசுத்தத்தை நாட, இன்னும் பரிசுத்தத்தில் ஓங்கி வளர, இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரை அனுக்கிரகம் செய்வீராக, கிருபை தருவீராகப்பா. எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கடைசியாக நாளிலிருந்து ஜெபத்தை ஆரம்பிக்க போகிறோம். தேசத்திற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நாளைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு ஜெபம் ஆரம்பிக்கிறது. 8 மணிக்கு முடிஞ்சிடும். எல்லாம் ஜெபிங்க. அந்த ஜெபத்திற்காக 4 நாள் நடைபெற போகிற தேச ஜெபத்திற்காக தகப்பனே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவர் இந்த 4 நாளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தகப்பன், நாங்களும் மத்தியாசை போல ஆண்டவரே யூத மக்களுக்காக அவர்கள் போர் செய்தார்களே, நாங்கள் எங்கள் ஜனத்திற்காக ஜெபத்திலே நாளையிலிருந்து போர் செய்ய, எங்கள் ஆண்டவர் தேசத்திற்காக நாங்கள் யுத்தம் செய்ய, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் காத்திருக்க, ஆண்டவர் திறப்பிலே நிற்க கர்த்தர் எங்களையும் எங்கள் சபை மக்களையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. தடைகளை நீக்கி ஒவ்வொருவரையும் கொண்டு வரோம். பெரிய எதிர்பார்ப்போடு வருகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடைசியாக யாரெல்லாம் தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ, கர்த்தருடைய தேவைகள், மன விருப்பங்கள், அநேகர் சில காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க, அநேகர் ஜெப விண்ணப்பங்களை வைத்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பணும். கர்த்தர் நிச்சயம் எழுப்புவார். போன வாரம் டியூஸ்டே முடிச்சுட்டு ஒரு தம்பியோடு பேசிட்டு இருந்தேன். போன வாரம் முந்தின வாரம் நினைக்கிறேன். ரொம்ப பாரத்தோடு பேசிட்டு இருந்தாரு. ஆனால் வேலை இல்லை, 3 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் அவர் கூட பேசிட்டு இருந்தேன். சொன்ன ஆண்டவர் குறித்து சொன்னேன். கர்த்தர் செய்வார் தம்பி, போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்கிறேன், சபையார் ஜெபிப்போம், ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம், நீங்கள் போங்க. அடுத்த வாரம் ஃபோன் பண்ணார் டியூஸ்டே. ஆனால் எந்த வேலை கிடைக்கலன்னு சொன்னாங்களோ அதே இடத்துலேருந்து கால் வந்துருச்சு. ஆனால் இந்த டியூஸ்டே நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஒரே வாரம் 3 வருஷம் தடைப்பட்டதை ஆண்டவர் ஆலயத்திற்குள் வைத்து ஒரே வாரத்தில். அதனால தான் நம்மள நம்முடைய ஜெபம் அல்ல, நம்ம ஜெபிக்கிறோம்ல தான் அவருடைய செவிகளும் அவருடைய கண்களும் இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் திறந்தே இருக்கு. அவர் நம்முடைய வார்த்தை கனம் பண்றாரு, அவ்வளவுதான். கர்த்தர் நல்லவர். அப்போ கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை யாரெல்லாம் காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க, இந்த வருஷம் முடிவில் கர்த்தர் எல்லாரும் சாட்சியாக நிற்க வைக்கணும். ஜெபிங்க. தகப்பனே ஸ்தோத்திரம்ப்பா. தகப்பனே, யாரெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, பிள்ளை பேருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, நல்ல வேலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அவங்க செய்கிற பிஸ்னஸ்ல ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே குடும்பம் ஆண்டவரை சீர்பட ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, தகப்பனே நல்ல வீட்டிற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. உங்களுடைய அஸ்திபாரத்தை ஆண்டவர் நீர் போடுவீராக. தகப்பனே சாட்சிகளை எழுப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு ஜெபம் இருக்கு. வீட்டில் என்ன பண்ணுங்க? ஜெபிங்க, நைட்டு ஜெபிங்க. எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு விசுவாசிங்க. வராதவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுங்க? வர சொல்லுங்க. லேட்டானாலும் வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க, ஜெபிச்சுட்டு போக சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ், காட் பிளஸ், காட் பிளஸ்.